ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் என்பது உண்மை. வாக்குத்தத்தம் தான் நம்மளை வாழ வைக்கிறது. பல நேரங்களிலே சில சூழ்நிலைகள் கடந்து வரும்போது அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அதை பிடித்து கொண்டு ஓடுவதற்கு நமக்கு அது உதவி செய்கிறது. ஒரு பிடிப்புமே இருக்காது. எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை நமக்கு ஒரு ஹோப், ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும். அது தொடர்ந்து நமக்கு ஓடுவதற்கு அதுதான் பயன்படுகிறது. அல்லேலூயா. எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அது இப்போ பண்ணதாக இருக்கட்டும், முன்னாடி பண்ணதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது பண்ணதாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதாக இருக்கட்டும், அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு பண்ணதை வச்சுக்கோங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அது அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக இராமல். எந்த வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்பொழுது உங்கள் வசனம் கீழே சொல்லுது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது எதை குறித்து, எந்த இடத்துல இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அப்போ எந்த இடத்த பற்றி இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் ரோமர் 4 வாசிச்சிங்களே, அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான விஷயத்தை தான் அங்கே அவர் சொல்லுகிறார். அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாக இராமல் அப்படின்னு வசனம் சொல்லிட்டு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்கே இந்த நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறது வருதுன்னா, ஆதியாகமம் 15:5 வருது. அந்த 15:5 நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி. இப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் எண்ண முடியுமானா, இன்றைக்கும் நம்ம சொல்லிடுவோம் எண்ண முடியாது. இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன், அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னு பார்க்குறான். நட்சத்திரத்தை எண்ண முடியுமா, முடியாது. இந்த மாதிரி உன்னை மாத்திரேன்னு சொன்னால், இப்போது இந்த இடத்துல அவன் விசுவாசித்தான் என்பதுக்கு முதலாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசினது எல்லாமே பகல்ல. 5வது வசனத்திலிருந்து கர்த்தர் அவனை நோக்கி, நான் இந்த தேசத்தை அவனுக்கு தருவேன் எப்படி நான் கேட்ட உடனே 9ஆம் வசனத்தில் 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு இடத்துல கொண்டு வா. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால், உடனே அவன் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு உட்காந்துடல, உடனே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஒவ்வொன்றையும் பார்த்து பிடிக்கணும். 3 வயசாக இருக்கணும், 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, இது எல்லாத்தையும் வயசு பார்த்து பிடிக்கணும். எல்லாத்தையும் கொண்டு வரான். கொண்டு வந்து அவைகளை வெட்டி துண்டு துண்டாக்கி பலிபீடத்து மேல் வச்சு எல்லாம் பண்ணும்போது சூரியன் அஸ்தமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்னு சொன்னது பகல்ல. ஆண்டவர் சொன்னது எப்போ? பட்ட பகல்ல. இப்போ சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண முடியுமானா, இப்போ நட்சத்திரத்தை எண்ண முடியாதுங்கிறது 2வது, நட்சத்திரமே தெரியாது என்பது தான் ஃபஸ்ட்டு. அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியாது? நட்சத்திரம் தெரியாது. விசுவாச பிரமாணம் என்றால் என்ன? நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இப்போ வானத்தை வெளியே வா அண்ணாந்து பார்னு சொல்லும்போது அவன் கண்களுக்கு நட்சத்திரமே தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அங்கே நட்சத்திரம் இருக்கிறது. நான் நம்புகிறேன். நம்பப்படல் மேல் உறுதி, காணப்படாத மேல் நிச்சயம். இதுக்கு 2வது பாயிண்ட் தான், இந்த மாதிரி உன் சந்ததி மாறும். இப்போ அவனுடைய விசுவாசம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரத்தை என் கண்கள் பார்க்கவில்லை, ஆனால் அங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் இன்னும் சுதந்திரிக்கவில்லை, ஆனால் அது நடக்கும் என்பது எனக்கு தெரியும். இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், அதனுடைய முதல் படி என்ன? இப்போ வசனம் சொல்லுது, ரோமர் 4:20 வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அவனுக்கு அவிசுவாசமே வரல. எது குறித்து? உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னதுக்கு வசனம் சொல்லுது, அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். இதை பற்றிலாம் எனக்கு ஒரு கவலை கிடையாதுங்க. அது என்ன வேணா ஆக்கிட்டு போட்டோம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னது நடக்கும். இப்போ என் கண்கள் பார்க்கலைங்கிறது ஒரு விஷயம். நட்சத்திரத்தை என் கண்கள் என்ன செய்யலை? பார்க்கல. ஆனால் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணினாருன்னா எனக்கு அதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு விஷயம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அவன் நட்சத்திரத்தை பார்க்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருப்பான்ல. அதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்லையோ அதுக்கு முந்தின நாள் எப்பயோ பார்த்துருப்பான். இப்போ அவன் மைண்டுக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு விஷயம் எதுவானா இருக்கட்டும், அது வேலையிலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், அல்லது குழந்தை விஷயத்திலேயாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார்ல, அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கும்.
நான் சொல்லுங்க புரியுதா? அப்படி ஒரு சம்பவம் எங்க இருக்கும்? வேதத்தில் இருக்கும். அது உங்களுக்கு நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். அவன் நட்சத்திரத்தை முன்னாடி பார்த்தான், இப்போ பார்க்கல. அவனுக்கு தெரியும் நட்சத்திரம் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த நட்சத்திரத்தை சொன்னவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு சாராளுக்கு கர்ப்பத்தை தந்தவர், அல்லது எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்தவர், ரெபேக்காளுக்கு கொடுத்தவர், எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு எகிப்திலே வழியை திறந்து ஆசீர்வதித்தவர் எனக்கு இன்னைக்கும் வழியை திறந்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் அதை பார்க்கல, ஆனால் ஏற்கனவே நடந்தது எனக்கு தெரியும். இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படை. அவன் சொல்றான், நான் இது வரைக்கும் பார்க்கல, ஆனால் என்னால் நம்ப முடியும். சொன்னது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதில் ரெண்டாவது பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியம்னா, பார்க்குற விஷயம் நெகட்டிவாக இருக்கும். பார்க்குற விஷயம் எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. என்ன நெகட்டிவாக இருக்குது? சாராளின் கர்ப்பம் செத்து போச்சு, என் சரீரமும் செத்து போச்சு, இதுக்கு மேலே பிறக்க வழியே இல்லை. நான் ஒரு விஷயத்தை பார்க்கல, ஏற்கனவே நடந்திருக்கு, விசுவாசிக்கிறேன், அது ஓகே. ஆனால் இப்போ நான் வாய்ப்பே இல்லாத ஆள், நடக்கவே நடக்காது, இப்படி ஒரு சான்ஸே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் அவிசுவாசமாய் இராமல், வாக்குத்தத்தை குறித்து என்னவா இல்லையாமா? அவிசுவாசமாய் இராமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். முடியுமா? அதுதான் விசுவாசம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவாக இருக்கும். ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இதை செய்கிறேன் பாரு, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சம்பவம் நடக்கும். இதை ஒன்று தருவேன் பாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் அதை குறித்து அவிசுவாசமாக இராமல் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? அவர் சொன்னார் இல்லை, அதை நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். சூழ்நிலை இப்படி இருக்குதுங்க, இருந்துட்டு போட்டோம். உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும். டாக்டர் சொல்லட்டும், அவ்வளோதான், உள்ள வச்சாச்சு, பெட்டியில் முடிச்சாச்சு, உனக்கு குழந்தை பிறக்காது, உன் லைஃப் முடிஞ்சிருச்சு, இதோட 0 பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சொல்லட்டும். நான் எப்பவும் சொல்லுவேன், அவங்க சொல்லட்டும். அப்படி அவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரீரம் சாகாமல் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்திருந்தா அது நார்மல் குழந்தை. சரீரம் செத்த பிறகு பிறந்துச்சு பாருங்க, அது வாக்குத்தத்தத்தின் குழந்தை, அது வார்த்தையின் வல்லமையில் பிறந்த குழந்தை. எல்லாரும் விதை விதைச்சு அந்த விதை முளைச்சிருந்தா அது சாதாரண விதை. பஞ்ச காலத்தில் ஒருத்தருக்குமே முளைக்காத போது 100% ஈசாக்குக்கு விளைச்சது பார்த்தீங்களா? அதுதான் வாக்குத்தத்தத்தின் விளைச்சல், ஆசீர்வாதத்தின் விளைச்சல். பல நேரங்களில் உங்களுக்கு பண்ணப்படுகிற வாக்குத்தத்தங்கள் பெருசாக கூட இருக்கும், நம்போதுக்கு ஏது இல்லாத இருக்கும், கர்த்தர் சொல்றதை அக்செப்டே பண்ண முடியாமல் இருக்கும். கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அந்த நேரத்திற்கு நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. 100% ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும். என்ன வேணா சொல்லட்டும், ஒரு நாளும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கைவிடுகிறதே இல்லை. ஆனால் நாம மட்டும் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு அவிசுவாசம் வந்துடக்கூடாது. நடக்குமா? நடக்காதா? வாய்ப்பு இல்லையா? பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் சகரியாவுக்கு நடக்குது. லூக்கால வாசிக்கிற 1ஆம் அதிகாரத்தில் சகரியாவுக்கு நடக்குது. நடக்கும்போது சகரியா கிட்டே அந்த வார்த்தையை சொல்றாரு, எலிசபெத் குழந்தை பெறுவாங்க. இப்போ நியாயமாக பார்த்தா அவன் ஆசாரியன், அவன் தான் ஜனங்களுக்கே இந்த விசுவாச வார்த்தையை பேசணும். ஆனால் அவன் அவிசுவாசப்படுறான். அவனுக்கு ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. இது எப்படி நடக்கும், வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு உடனே மற்றவங்களுக்காவது சும்மா விட்டுருவாரு. இந்த போதிக்க வேண்டியவன் அவிசுவாசப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த இடத்துல செய்வார். அது வரைக்கும் நீ பேசாது இருப்பாய். நீங்களும் நானும் அவிசுவாசப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை. விசுவாச புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறோம். விசுவாசத்தினால் முழுவதும் நிறைஞ்ச புக்கு இது. இந்த புக்கை கையில் வச்சிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒன்று தெரியணும். நமக்கு கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இப்பவும் சொல்லுவார், இனிமேட்டும் சொல்லுவார். நான் எப்பவுமே ஒன்று விசுவாசிக்கிறேன், நம்ம கர்த்தர் வரும் அளவும் இந்த விசுவாசம் தான் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் சுதந்திரிக்கணும்னா முதலாவதாக நாம் காணாதவைகளை காண்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னது நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டால் என்ன செய்யணும்? அதை காண்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, காண்கிற விஷயம் நெகட்டிவாக இருந்தாலும் விசுவாசிக்கணும். இதான் 2 முக்கியமான காரியம். 2வது வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் பண்ணுகிறார். என்ன செய்கிறார்? வாசிங்க, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும். 2வது வாக்குத்தத்தம் என்ன? அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பைபிளில் பார்த்தா 2 காரியமாக இருக்குது. ஒன்று, சந்ததியை தருவேன், இன்னொன்று தேசத்தை சுதந்திரிப்பேன். இப்போ இந்த தேசத்தை சுதந்திரிப்பேன் என்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார். ஆபிரகாம் எங்கே வந்துட்டார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார். அந்த வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னா அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது என்னவாயிருச்சு? வந்துருச்சு. இப்போ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை. 13வது வசனம் வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், அப்படின்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணது இந்த தேசத்தை அல்ல, இதிலும் மேலான
பரம தேசத்தையே வாக்கு பண்ணினார்னு அங்கே இருக்கு. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? உலக பிரகாரமாக வாக்கு தத்தம் பண்ண ஒரு தேசம் இருக்கு, அதை நான் கொடுத்துட்டேன். அதே நேரத்தில் உனக்கு இதை விட ஸ்பிரிச்சுவலான ஒன்று கொடுத்துருக்கேன், அதை சுதந்திரிக்கும்படி தான் நான் உன்னை அழைத்தேன். அப்போ வாக்கு தத்தம் பண்ணினதனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன? வசனம் சொல்லுது, அந்த வசனத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவன் இருக்கிறான். ஏற்கனவே ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர் வந்துட்டாலும் வசனம் சொல்லுது அந்த வாக்கு தத்தத்தை இன்னும் அவர் சுதந்திரிக்கவில்லை. அப்படின்னா இந்த உலக பிரகாரமான வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவது நமக்கு பெரிய விஷயமே இல்லை. கர்த்தருக்கு இது ரொம்ப சர்வசாதாரணம். நம்ம இதுதான் ரொம்ப பெருசாக தெரியுது நமக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 முக்கியமான பெரிய விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒன்று, நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கும். ஆமாம் தானே? நம்மளை பொறுத்த வரைக்கும் அதானே, நல்ல வேலை கிடைக்கும். அது கிடைச்ச உடனே அந்த வேலையில் அப்படியே ப்ரொமோஷன், அப்படியே நல்ல சம்பளம், அப்படியே போகணும். 2வது என்ன இருக்கும்? கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும். 3வது, கல்யாணம் பண்ண பிறகு நம்ம என்ன கேட்க போகிறோம்? ஒரு வீடு வேணும்னு கேட்க போகிறோம் இல்லையா? கடைசியாக என்ன கேட்க போகிறோம்? நல்லபடியாக சாவணும்னு கேட்க போகிறோம். இதான் நம்ம லைஃப்பில் மொத்தமே 4, எக்ஸ்ட்ரீமாக 4. இது ஒவ்வொரு நாட்டுக்கு கொஞ்சம் வேறுபடும். இவ்வளோ தானா மொத்த லைஃப்? இதுதான் வாக்கு தத்தமா? இவளுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாரா? நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல மரணம். இதை தவிர்த்து வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரீமாக இவ்வளோ தான் இருக்குது. யாரை வேணால் எடுத்துக்கோங்க, இந்த 4க்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த 4உடைய செக்ஷன் ஏபிசியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்ல வேலைக்குள்ளே வேலை நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், இன்னும் கொஞ்சம் சம்பளம் வரணும், இன்னொரு ப்ரொமோஷன் வரணும், இது உள்ளே இருக்கும். நல்ல குடும்பமாக இருக்கும், ஒரு கணவன் மனைவி, அப்புறம் நல்ல குழந்தை, அப்புறம் பேரம் பேத்தி, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடாக இருக்கும், சொத்து, ஏதாவது வீடு வேணும், கார் வேணும், இது வேணும்னு இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே வேறு ஒன்றுமே வேணாம், நல்ல சாவு வரணும். நம்ம இந்த 4க்குள்ளே தான் இருக்கோம் நம்ம லைஃப். இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ கர்த்தர் வாக்கு பண்ணது இதுக்காக மட்டும்தானா? இவ்வளோதானா மொத்தமே அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ஷன் இருக்குது. ஆபிரகாமுக்கு பிள்ளையே வாக்கு பண்ணினார், அந்த பிள்ளை அல்ல, அந்த பிள்ளை கிறிஸ்துவே. நம்ம ஈசாக்கா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ஷன் என்ன? கிறிஸ்து. அதே மாதிரி தேசத்தை சுதந்திரிப்பார். அவர் தேசத்துல இந்த தேசத்தை அல்ல, புரிஞ்சிருச்சு அவனுக்கு. கானானுக்கு வந்துட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டாரு. அங்க அவர் சொல்றாரு, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசம், அதுக்கு தான் அவர் காத்திருந்தார். அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணா முதல்ல அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அது உலக பிரகாரமாக சரி, ஸ்பிரிச்சுவலும் சரி. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாரா, அந்த வாக்கு தத்தத்துக்கு யூ மஸ்ட் வெயிட். ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு. அதுக்கு என்ன இருக்குது? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அது நிறைவேறும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 2025 நீ வாலாகாமல் தலையாவேனா 2025 வாலாகாமல் தலையாயிரணும்னு நினைப்போம். ஆமா தானே? ஏன்னா 2025 வாக்குத்தத்தம் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, கர்த்தர் ஒன்று வாக்கு பண்ணினால் அது நடப்பதற்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார். நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். நிறைவேற்ற என்ன செய்ய மாட்டார்? அந்த ரூத்து போவா சம்பத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனுஷன் தான் சொன்னதை செய்ய மட்டும் என்ன செய்ய மாட்டான்? இளைப்பாறவே மாட்டான். அவ்வளவுதான். ரூத்து தூங்கிடுவாங்க, கேட்டு வந்து அந்தமா தூங்கிரும். சொன்னவர் தூங்குறதில்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார். அப்போ உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரா, அதை நான் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், அவ்வளோதான், ஜஸ்ட் வெயிட். ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த காத்திருக்கிற அனுபவம் இல்லை. நம்ம நடுவில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மளா ஏதாவது அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்வோம்? நம்மளாலான முயற்சிகளை செய்வோம். ஆண்டவர் சொல்வார், நீ கொஞ்சம் சும்மா இருந்தீங்கன்னா போதும், நான் செஞ்சிருவேன். நம்மளால இருக்க முடியாத ஒரே வேலை சும்மா இருப்பது. பல வாக்குத்தத்தங்களை நாம் சும்மா இருந்தால்தான் கர்த்தர் செய்வார். ஆனால் அவர் எதாவது செய்ய சொல்லுவார், அதை மட்டும் நீங்கள் செய்யணும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார் ஆபிரகாம்கிட்ட, கானான் தேசத்துக்கு போகும்பார், போகணும். அதுதான் நம்ம செய்யணும். நமக்கு ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தத்தை அவரே நிறைவேற்றி கொடுப்பார். அது வரைக்கும் நாம் காத்திருக்கிற அனுபவம், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது காத்திருக்கிற அனுபவம். இன்றைக்கி நமக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லை. நிறைய நேரத்தில் நாம் அதை மிஸ் பண்ணிடுறோம், அல்லது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடறோம். இப்போ என்ன ஆகும்? நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சதுனால அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ், அதுக்கான ஒரு டைம் ஆகிடும். திருப்பி அதை சரி பண்ணி தான் கர்த்தர் செய்வார். இப்போ கானான கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார் இஸ்ரவேலுக்கு. 3 நாளில் போக வேண்டிய இடம் தான் அது, வாக்கு பண்ணிட்டார். இவங்க போய் கானானை சுற்றி பார்த்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சுற்றி பார்க்க சொல்லலை, இவங்க தான் சுற்றி பார்க்க போனாங்க, பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு 40 வருஷம் சுற்றி வாங்கன்னு. இப்போ கர்த்தர் எதுக்கு சுத்த சொன்னார்? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான். அந்த வாக்குத்தத்தம் தேசத்தை வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுறதுக்கு தான், கன்ஃபார்மாக செய்ய தான் போகிறாரு. ஆனால் இவங்க பண்ண வேலையால் 40 வருஷம் டைம் ஆகி போச்சு. அதே மாதிரி தான் பல இடங்களில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார், அதை அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் காத்திருக்கணும். நம்ம நடுவில் நமக்கு அறிதான மூளையை ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நம்ம பயங்கரமாக உள்ள இறங்கி அதை செய்யலாமா இதை செய்யலாமா. நாம் செஞ்சு தப்பாகிறத விட பல நேரங்களில் நம்ம செஞ்சு தான் தப்பு பண்ணுறோம். நம்ம சும்மா இருந்தாலே கரெக்டாக நடக்கும். நான் பல நேரத்தில் என்னோடய மினிஸ்ட்ரியில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சிருவேன்.
2-3 தடவை கூட ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நீ கன்ஃபார்ம் எத்தனை வேணால் பண்ணிக்கோ. பனி பெய்யுமா, தோல் மேலே மட்டும் பெய்யக்கூடாது, அப்புறம் தோல் மேலே மட்டும் பெய்யணும், என்ன வேணால் அடையாளம் கேட்டுக்கோ. ஆனால் ஆரம்பித்த பிறகு நிறுத்த மாட்டோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல தடவை யோசிச்சுக்கணும். சில நேரத்தில் நாம் அதை செய்ய மாட்டேங்கிறோம். அந்த டைம் எடுத்து யோசிச்சுக்கலாம், கர்த்தர் தான் கொடுக்குறாரா, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம், அதெல்லாம் கிடையாது. பல நேரங்களில் யோசிக்காமல் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஏற்ற நேரம் வரும், ஏற்ற காரியங்கள் நடக்கும், நான் செய்கிறேன், நீ பொறுமையாயிரு. அர்ஜென்ட்டு என்ன அர்ஜென்ட்? ஏன் இப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை? கர்த்தர் உயர்த்துறேன்னு சொன்னாரா, உயர்த்துவார், வரட்டும். அவருக்கு தெரியாதா எப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு காத்திருந்தான். ஃபர்ஸ்ட் காத்திருக்கிற அனுபவம். 2வது வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பி வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, நல்ல கவனிங்க, 2வது வாக்குத்தத்தம் பண்ணுறதுல மிக முக்கியமான விஷயம், தூரத்தில் தெரியும், ஆனால் சில நேரத்தில் அடைய முடியாது. தெரியும், அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும். நாம் என்ன செய்யக்கூடாது, பல நேரத்தில் அதை அடையாமல் தூரத்தில் மட்டும்தான் தெரியும். இப்போது ஒரு 3 பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார், வயசு 100. ஆனால் சாகும்போது பேரனை பார்த்துட்டு தான் செத்தார். அவர் சாகும்போது 175 வயசு. அவருக்கு 100 வயசில் ஈசாக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயசு. ஈசாக்குக்கு ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும்போது 60 வயசு. பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கோபோட ஒரு 15 வருஷம் அவர் வாழ்ந்துட்டார். ஆனால் குழந்தை பிறக்க வழியே இல்லை, ஒரு பிள்ளை கூட பார்க்க வாய்ப்பு இல்லைன்ற சுச்சுவேஷனில் இருந்தவர் பேரப்பிள்ளையை பார்க்குற வரைக்கும் நடந்துருச்சு. ஆனால் ஈசாக்கு நீதிமான். ஆனால் பார்த்தீங்கன்னா தான் பசங்களையே அவரால் பார்க்க முடியல, 2 பேருமே அவரால் என்ன செய்யலை, பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைகள்லாம் அவர் பார்க்கவே இல்லை, அவர் கண்கள் எதையுமே பார்க்கல. இது 2வது. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம். அவனை போல ஒருத்தன் பூமியில் இல்லவே இல்லையாமா, மோசே மாதிரி ஆண்டவரோட முகமுகமாக தரிசித்தவனா. ஆனால் இவன் அதை சோந்தரிக்கவும் இல்லை, அதை சோந்தரிக்காமல் இருக்கவும் இல்லை. 2த்துக்கு நடுவில் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறு, அவைகளை காண்பாய், சோந்தரிக்க மாட்டாய். இந்த 3 வகையான ஆசீர்வாதம் இருக்கு. அதில் ஒன்று என்னன்னா, தூரத்தில் அவைகளை கண்டு, தூரத்தில் பார்க்க முடியும், அந்த ஆசீர்வாதம் தெரியும் ஒரு இடத்துல. அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அது வரைக்கும் அடையாமல் இருக்கும், வராத மாதிரி இருக்கும், டைம் ஆகும். காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் காத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தூரத்தில் அது தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41வது வசன வாசி. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ இப்போ போஜனமான பண்ணும். எலியாவுக்கு என்ன கேட்டுருச்சு? பெருமழையின் இரைச்சல் கேட்டுருச்சு. 3.5 வருஷம் கழிச்சு பெரிய மழை பெய்கிற சவுண்ட் ஒன்று கேட்குது. அவர் சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்டது, ஆனால் இன்னும் அவர் கண்கள் அதை காணவில்லை. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், 3.5 வருஷம் கழிச்சு பனியும் மழையும் பெய்யும்னு சொல்லிட்டார். இப்போ அவருக்கு கேட்கவும் தொடங்கிருச்சு. ஜோம் பண்றாரு, முழங்கால் படிக்கிட்டு அவர் முகம் குப்புற விழுந்து ஜோம் பண்றாரு, காதுல கேட்டுருச்சு. ஆனா 43வது வசனம், தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இப்போ இவருக்கு கேட்டுருச்சு, கான்ஃபிடென்ட்டா ப்ராஃபஸியும் சொல்லிட்டார். ஆகா, நீங்க போங்க, மழை வருது, சீக்கிரம் போங்க, பெருமழை இரைச்சல் கேட்குது சொல்லிட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, நீ போய் பாரு, என்ன நடக்குது போய் பாரு அப்படின்னா அவன் சொல்றான், ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. இதுதான் நம்முடைய அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். தூரத்தில் கண்டுன்றதுல அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இடம் இதுதான். கர்த்தர் வாக்கு பண்ணாரு, அதை நமக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது. அது தீர்க்கதரிசி வழியாக சொல்லியிருப்பாரு, சொப்பன வழியாக சொல்லியிருப்பாரு, வசனத்தில் பேசியிருப்பாரு, உங்களுக்கு தெளிவாக தெரியும். கர்த்தர் சொல்லிட்டார். எனக்கெல்லாம் சில நேரத்தில் கர்த்தர் சொல்லும்போது வேற யார் வழியாக சொல்ல மாட்டார், தனிப்பட்ட முறையில் எனக்கு வசனத்தின் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு காலத்தில் எங்கிட்ட கர்த்தர் பர்டிகுலர் சொல்வார், ஏன் விஷயத்த சொல்கிறேன். ஆனால் ஒருத்தனை கூப்பிட்டு போய் பாருன்னு சொன்னால் அங்கே என்ன செய்வார்? ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, பிளாங்காக இருக்கு. ஏன்னா என் காதில் ஒரு சத்தம் கேட்குதேப்பா, உனக்கு கேட்குதியா? இங்கே இல்லை. இந்த சுச்சுவேஷன் ஒன்று வரும். 2வது, எல்லாம் ஓகே, ஸ்பிரிச்சுவலி நல்லா இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம். வாக்குத்தத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது பர்டிகுலராக உங்களுக்கு தான் சொல்லியிருப்பார். உங்களுக்குள்ள ஆவியில் ஒரு பலன் வந்திருக்கும், எல்லாம் கரெக்ட், மாற்று கருத்தே இல்லை, கர்த்தர் சொன்னது தான். ஆனால் வெளியே போனால் ஒன்றும் இருக்காது, அப்படியே ஜீரோவாக இருக்கும். இப்போ நமக்கு இன்னும் சந்தேகம் வரும், என்னையா அது, ஆண்டவர் சொன்னார், சத்தம் கேட்குது, ஒன்றுத்தையுமே காணுமே. இப்போ எலியாவை சொல்கிறாரு, அடுத்து நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இப்போ பாருங்க, சொன்னது கர்த்தர், பார்க்க சொன்ன போது கிடைக்கல, இன்னும் 7 தரம் போய் பாரு. 7வது தடவை இப்பவும் பெருமழை இல்லை, இப்பவும் பெரிய காரியம் நடக்கலை. ஆனால் ஒன்று நடக்குது, உள்ளங்கை அளவு மேகம் ஒன்று வருது.
இந்த மாதிரியும் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல உள்ள நிறைவேற்ற மெத்தட் வேற, இது செகண்ட் மெத்தட். இது என்ன தெரியுமா? நீங்க வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா சுதந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, காது கேட்டுச்சு, ஆனா கண்ணு பார்க்காது. கண்ணு பார்க்காது, நடக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சின்ன விஷயம் ஒன்று நடக்கும், ஒரு சின்ன விஷயம். அந்த ஒரு சின்ன விஷயம் போதும் கர்த்தர் சொன்ன பெரிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் விசுவாசிக்கணும். இப்போ கையளவு மேகம்னு ஒன்று, உள்ளங்கை அளவு மேகம்னா யார் நம்புவா? யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கெல்லாம் மேகம் திரண்டு வந்து இருட்டிக்கிட்டு இருக்கே, நல்லா மழை பெய்யும் நினச்சி நீங்கள் இருக்கிற துணியை மொத்தத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுருவீங்க. போட்டு வெளியே போனால் வெயில் அடிக்கும். ஆனால் எலியா சொல்கிறாரு, உள்ளங்கை மேகம் தான் தெரியுது, வந்துருச்சுரா மழைன்ட்டார். பல நேரத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய பெரிய வாக்குத்தத்தத்துக்கு சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒன்று தான், ஒரே ஒரு விஷயந்தான். எவ்வளோ பெரிய வீடாக இருக்கட்டும், சாவி சின்னது தான். எந்த பெரிய அரண்மனையாக கூட இருக்கட்டும், அதுக்கு கதவு போட்டு சாவி போட்டால் சாவி எப்படி இருக்கும்? பெரிய வீடுங்கிறதுனால சாவி வீட்டை விட பெருசாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தான் பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கும், அதை திறக்கிற ஆசீர்வாதத்தை திறக்கிறது ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். அந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். கர்த்தர் எப்பவுமே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்தான் அநேகத்தில் அதிபதியாய் வைப்பார். சின்ன காரியம் நடக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பணும். நம்ம எப்பவுமே எப்படி தெரியுமா யோசிப்போம்? ஆண்டவர் பெரிய விஷயம் சொன்னார், இது என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் சின்சியராக இருக்க மாட்டோம். சின்ன விஷயத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா, அந்த கொடுக்குற காரியத்தை யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அவர் பார்க்கல, இவர் பார்க்கல, அவருக்கு தெரியாது, இவரை நம்ம ஏமாத்திடலாம், நீங்கள் ஏமாத்திடலாம், உங்களுடைய மேலே இருக்கிறவரை நீங்கள் ஏமாத்திடலாம், அவருக்கு தெரியாமல். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் வந்தவுடனே வேலை செய்வான், அவனை மாதிரி பரபரப்பாக வேலை செய்யவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? அவன் பார்க்கும்போது என்னமா வேலை செய்கிறான், சுற்றி இருக்கிறவன் அவன் அப்போ ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இவன் சும்மா தானே இருந்தான் இவ்வளோ நேரம், திடீர்னு இறங்கி இப்படி வேலை செய்கிறானே, இவன் வந்து பாஸ்டருக்காக வேலை செய்வேன், ஆள் வந்தோடனே வேலை செய்வேன். ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க, அதை கர்த்தருக்காக மட்டும் செய்வாங்க. அது செய்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது வேற விஷயம். ஆனால் பரலோகம் அதை பார்த்து கொண்டே இருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாமா, யோசுவா மட்டும் வாசலில் உட்காந்துருந்தானாமா. எல்லாரும் போயிட்டாங்களாமா, அவன் மட்டும் மலைக்கு மேலே மோசேக்கு பின்னாடியே போனானாமா. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாரு? யோசுவாவை தான் செலக்ட் பண்ணார். என்னடா குவாலிஃபிகேஷன்? யோசுவாவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அங்கே சொல்லவே மாட்டார். உன் ஸ்தானத்தில் யோசுவாவை அபிஷேகம் பண்ணுவார். என்ன காரணம்? வேற ஒன்றுமே கிடையாது. அவன் எந்த ஒரு காரியத்துக்காகவும் சரி தன்னுடைய சின்சியரிட்டி விட்டு கொடுத்ததே இல்லை. அவன் பெஸ்ட் டிசைபிள். எவன் நல்ல சீஷனாக இருக்கிறானோ அவன் தான் நல்ல லீடராக மாற முடியும். அந்த கொடுக்குற காரியம் தான், சின்ன விஷயம் தான், அது பெரிய விஷயமா கூட இருக்கட்டும். கொடுக்குற விஷயத்துல உண்மை, கொஞ்சம் உள்ளங்கை அளவு மேகம், அதை நீங்க விசுவாசிக்க தொடங்குங்க, அதை நம்புங்க, பெரிய மழை வரப்போதுன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது கடைசியாக 11:39 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா என்ன செய்யும்? கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு காத்திருந்த நியாயம். அதை தூரத்துல கண்டு நம்பி அணைச்சோம், அது கூட நியாயம். ஆனால் வசனம் இப்போ சொல்லுது 11:39, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க. இல்லை, ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியது உண்மை. கன்ஃபார்மாக வாக்கு பண்ணாரு, ஆனால் என்ன செய்யலையா? அடையாமல் போனார்கள். திருப்பி அந்த 13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். சாகிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. இதை ஒத்துக்க முடியுமா உங்களால? வாக்கு பண்ணார், உண்மை. அந்த வாக்குத்தத்தம் எதுக்குள்ள நிறைவேறணும்? நம்ம வச்சிருக்கிறோம் கணக்கு, சாகத்துக்குள்ள நடக்கணும். அதான கணக்கு, அதான வாக்குத்தத்தம். நம்ம நினைக்கிறது என்ன? எனக்கு ஒன்று வாக்கு பண்ணினார்னா சாகிறதுக்குள்ள எனக்கு அது நடக்கணும். சிலர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னாருங்க ஆரம்பத்தில், ஆனால் என்னமோ எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் நேரடியாக இங்கே வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு இந்த வாக்குத்தத்தம்? இந்த வாக்குத்தத்தம் வச்சு என்ன செய்ய? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் பண்ணினார். சில வாக்குத்தத்தம் தான் இந்த பூமியில் நிறைவேறுவது, சில வாக்குத்தத்தம் பரலோகத்தில் நிறைவேறுவது. அப்போ பரலோகத்தில் நிறைவேறதுக்கு ஏங்க இங்க பண்றாரு அப்படின்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. பூமியில கிடைக்கிறத இங்க கொடுக்கறது நியாயம், பரலோகத்தில் கிடைக்கிறத இங்கேயே நமக்கு சொல்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கானானுக்கு போய் அதை பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம். கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறத விசுவாசத்தில் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம். இப்போ மோசே சொல்றாரு உபாகமத்தின் புஸ்தகத்தில், நான் போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும்
பார்க்கும்படியாக. அப்ப நல்லா கவனிங்க, அந்த நல்ல மலைன்னு இருக்குல்ல, அது மோசே கர்த்தரை சந்திக்கிற மலை எங்க இருக்குது? இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அந்த மலையை இப்பவே பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது. அது அந்த போறதுக்கு முன்னாடி இங்கவே. ஆனா வாக்குத்தத்தம் தான், நீ கர்த்தரை அதில் சந்திப்ப, நீ அவரை பார்ப்பீங்க, எல்லாம் வாக்குத்தத்தம் தான். ஆனா அவன் வாழ்க்கையில் அது நடக்கல. அதே மாதிரி தான் பவுல் பரதீசிக்கு போகணும். போறதுக்கு முன்னாடி இங்கேயே போய் பார்த்துட்டாரு. இங்க இருக்கும்போது அதை என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு, வாக்கு பண்ணியாச்சு. அவர் சொல்றார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? அஸ்திபாரம் உள்ள நகரம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவங்களுக்கு பிள்ளை கொடுத்தாரு, தேசத்தை கொடுத்தாரு. இதெல்லாத்தையும் தாண்டி வசனம் சொல்லுது, ஸ்பிரிச்சுவலி உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வச்சிருக்கிறேன்ப்பா. என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் பூமியில் நிறைவேறுகிறது அல்ல, பரலோகத்தில் நிறைவேறுவது. அதை நீ காண்பாய். பூமியில் அதை சுதந்திரிக்க மாட்டேன், அதை பரலோகத்தில் தான் சுதந்திரிக்க முடியும். ஜீவனுள்ள ஒரு தேசம், பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போவேன், அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு கொண்டு போவேன். இது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு. நம்ம வாக்குத்தத்தனால என்ன நினைக்கிறோம்? இங்க நிறைவேறுது, பூமியில நடக்கிறது, இங்க நிறைவேறுது. ஆண்டவர் சொல்றாரு, இங்க நடக்கிறது இருக்கு, ஆனா அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு, பரலோகத்தில் நிறைவேறுகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இப்போ ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, அவர் எதுக்கு காத்திருந்தாரா? அந்த வசனம் என்ன சொல்லுது? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவங்க எல்லாரும் ஒரு விசுவாசத்தோட மரிச்சிருக்கிறாங்க. என்ன விசுவாசம்? கர்த்தர் சொல்லிட்டாரு, எனக்கு கிடைச்சிரும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நான் போக போறேன், அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு நான் போக போறேன், தூரத்தில் பார்த்துட்டேன். அதாவது பவுல் சொல்ற மாதிரி, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, பார்த்துட்டேன் விசுவாசத்தோட. அதுக்காக அவர் என்ன பண்றாரு? அந்நியரும் பரதேசியும். அந்நியர்னா யாரு? ஃபாரினர் மாதிரி இருக்கிறாராமா. எனக்கு இங்க ஒண்ணுமே இல்லைங்க. பரதேசினா என்ன? ஊரா சுத்துறவர், நாடோடி, அந்த மாதிரி இருக்கிறாராமா ஆபிரகாம். இத்தனைக்கும் செல்வ சீமான். ஆனா பூமியில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாராம்? அந்நியரும் பரதேசியுமா இருந்துகிட்டு எப்படியாவது அது கிடைக்கும். கடைசியில் அது கிடைக்கவே இல்லை. என்ன செய்யல? கிடைக்கவே இல்லை. கிடைக்காம செத்து போயிட்டாரு. இப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும்? இன்னும் இப்படி ஆகி போச்சு, வாழ்க்கை வீணா போச்சு. சரி, ஆபிரகாம் தான் அப்படி. ஈசாக்கு என்ன பண்ணோம்? எங்க அப்பா தான் இப்படி சொல்லி திரிஞ்சாரு, அந்நியரும் பரதேசியமா இருந்துகிட்டு எங்களை ஒருன்னு அனுபவிக்க விடல. எப்பவும் சொல்வாரு, இல்லடா இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, இப்பூமி நமக்கு இல்லை, நாம புதிய எருசலேமுக்கு காத்திருக்கிறோம். இப்படியே சொல்லி 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 எங்க அப்பா எங்களை ஒண்ணுமே பார்க்க விடாம பண்ணிட்டாரு. நியாயமா ஈசாக்கு சொல்லியிருக்கணும், அவனும் சொல்லல. சரி, ஈசாக்கு தான் அப்படியா? யாக்கோபு சொல்லியிருக்கணும், எங்க அப்பாவும் தாத்தாவும் சும்மா வேலை வெட்டி இல்லாம 200 வருஷமா 300 வருஷமா இதுதான் சொல்லி சொல்லி ஒண்ணுமே இல்லை, சும்மா பொய்ங்க. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னு ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் சும்மா. ஆனா வசனம் சொல்லுது, அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அவங்க விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை நான் இப்பொழுது சுதந்திரிக்கவில்லை, அதை என் ஆத்மா ஒரு நாள் சுதந்திரிக்கும். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் யாரோட? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட. வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சா? சொன்னது கரெக்டா வந்து சேர்ந்துருச்சா? இயேசு வந்து சொன்னாரு, அநேகர் யாரோட இருப்பாங்க? எந்த வாக்குத்தத்தத்துக்கு விசுவாசத்தோடு கூட இங்கே காத்திருந்தானோ, எந்த வாக்குத்தத்தத்துக்காக அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டானோ, எந்த வாக்குத்தத்தத்தை அவன் பார்க்காதபடிக்கு மரித்து போனானோ, அந்த வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யத்தில் நிறைவேறி விட்டது. அவன் அத்தனை பேரோடு கூட அந்த 3 பேரும் உட்கார்ந்து பந்தி இருக்கிறார்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஃபைனல் ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு தான் காத்திருக்கணும். ஒரு நாள் வரும், இந்த பூமியில எனக்குரியதை கர்த்தர் தந்துட்டே இருக்கிறார், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் என்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி அங்கே ஒன்று இருக்கு, ஆசீர்வாதம் ஒன்று அங்கே இருக்கு, அதுக்கு நான் ஓடுவேன். இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37-38 வாசி. அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். அவன் வாக்குத்தத்தம் பண்ணதோடு கூட மரிச்சான். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஆனா உயிர்த்தெழுதலில் அவன் பங்கடைந்தான் என்று வேதம் சொல்லுது. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் என்று, ஈசாக்கின் தேவன் என்று, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனோரின் தேவனாய் இருக்கிறார். அவன் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. உண்மைதான், இயேசு வர வரைக்கும் அது நடக்காது. பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அந்த திரை சிலை கிளியாம உள்ளே பிரவேசிக்க முடியாது. இயேசு வந்தாதான் அது நடக்கும். இயேசு வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2000 வருஷம் ஆகும். ஆபிரகாமுக்கும் இயேசுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2000 வருஷம் டிஃபரன்ஸ். 2000 வருஷம் எங்க பார்க்கணும்? மேல் பாதாளத்தில் இருக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், காத்திருக்கணும். இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலா இந்த 3 காரியத்தை யோசிச்சு பாருங்க. அவன் மேல் பாதாளத்தில் 2000 வருஷம் என்ன பண்ணான்? காத்திருந்தான். 2வது, மேல் பாதாளத்தில் தூரத்தில் அவைகளை அவன் கண்டான். எதை கண்டிருப்பான்? நான் யோசிச்சேன், இப்படின்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நானும் யோசிச்சேன். இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார். வந்துட்ட பிறகு
அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டுட்டார். ஏரோது சிறைச்சேதம் பண்ணிட்டார். இப்போ யோவான் ஸ்நானகன் எங்கே போயிருப்பார்? மேல் பாதாளத்துக்கு போயிருப்பார். ஆப்வியஸ்லி அப்படி தான் போயிருக்கணும். நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களாம் மேல் பாதாளத்துக்கு போனாங்க. மேல் பாதாளத்தில் ஆபிரகாமை கண்டிப்பாக பார்த்துருப்பார். வழியை ஆயத்தம் பண்ண தான் இவர் வந்தார். அப்போ இவர் கீழே போய் என்ன சொல்லியிருப்பார்? இயேசு வந்துட்டார், மேசியா என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆவியினாலும் மக்கினால் ஞானஸ்தானம் கொடுக்குறவரை பார்த்துட்டேன், அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டாருன்னொன்னே இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? 2000 வருஷமாய் நான் காத்து கொண்டிருந்தேன், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு காத்திருந்தல் அவன் காத்திருக்குதல் முடிவடைகிறது. இயேசு மரிக்கிற அன்னைக்கு கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள், அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். அதோட அர்த்தம் என்ன? வாக்கு தத்தம் பண்ணினார்னா நீங்கள் செத்தாலும் அது நடக்கும். அதை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். சிலது நீங்கள் இருக்கும்போது நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தம், சிலது நீங்கள் போன பிறகு நடக்க வேண்டிய வாக்கு தத்தம். உங்கள் சந்ததியின் மேலே நிறைவேறும். அவர் ஆண்டவர் ஆபிரகாம் பண்ண வாக்கு தத்தம் கிறிஸ்துவில நிறைவேறணும். கிறிஸ்துவில நிறைவேறணும். அப்போ ஆபிரகாம் ஜீவனுள்ள போது, பூமியில் இருக்கும்போது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுச்சு. அதே நேரத்தில் கிறிஸ்து வரும்போது கொஞ்சம் நிறைவேறுச்சு. அது ஆபிரகாமுடைய மாம்ச கண்கள் பார்க்காது, ஆனால் காதுகள் கேட்கும். அவன் விசுவாசித்தான். அதே காரியத்தான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் இருக்கும்போது நடக்காது, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது நடக்கும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் அதை பார்ப்பார்கள். வருகை தாமதித்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவர். ஒன்று மட்டும் நிச்சயம், இங்கே நடக்காவிட்டாலும் பரலோகத்தில் நடக்கும். சிலர் சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அது வந்துட்டு நடக்காமல் எப்படி வருகை வரும்? ஆண்டவர் தான் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை வருகைக்குள்ளாக நிறைவேற்றணும்னு அவர் உங்களுக்கு காலகட்டம்லாம் சொல்லலை. அதை ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததியை பார்ப்பார்னா அவர் அப்படி பார்க்கல, பேரன வரைக்கும் தான் பார்த்தாரு. ஆனால் அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மூலமாக வானத்தின் நட்சத்திர சந்ததி உருவாயிருச்சு. நீ தேசத்தை சுதந்திரிக் கொள்வாய்னா அந்த தேசத்தை மட்டும் சொல்லலை, அஸ்திவாரம் உள்ள ஒரு தேசம் வருது, அதையும் அவர் சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னது அந்த காலகட்டத்தில் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் காலகட்டத்துக்கு பிறகும் நடக்கும். அவர்களுக்கும் அது நிறைவேறும். உங்களுக்கு நிறைவேற வேண்டியது உங்கள் காலத்தில் நடக்கும், உங்கள் பிள்ளைகள் காலத்தில் நிறைவேற வேண்டியது அவர்கள் காலத்தில் நடக்கும். ஆனால் ஒன்று, அந்த வாக்கு தத்தத்தை வாங்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அல்லேலூயா. அது நடக்கிறதுக்கு காத்திருக்க வேண்டியது நம்முடைய வேலை, விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அவ்வளோதான். நான் எப்பவும் ஒரு காரியம் சொல்கிறேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வச்சுட்டு போகிறீங்களோ வச்சுட்டு போலியோ அது உங்களுடைய பலத்தை பொறுத்து. ஆனால் ஒன்று மட்டும் வச்சுட்டு போயிருங்க, முடிஞ்சா உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வாக்கு தத்தத்தை கர்த்தர்கிட்டேருந்து வாங்கி வச்சுட்டு போயிருங்க. அது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். நான் எப்பவுமே என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நான் என்ன வச்சுட்டு போகிறேன்னு தெரியாது, ஆனால் கிறிஸ்துவை நான் கொடுத்துட்டு போகிறேன், ஏசப்பாவை பிடிச்சிக்குங்க, அவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.